ஓகே பாருங்க. நாங்க லாஸ்டா பார்த்தது பங்குடைமையில ஒரு பங்காளர் சேரும் போது அடுத்தது பங்காளர் விலகல் இளைப்பாறும் போது மூலதன வட்டி இலாஃப பகிர்வு எப்படி நாங்க வெளிப்படுத்துதல்னு தனித்தனியே சொல்லி தந்தேன். ஒரு பங்காளர் சேரல் இடம்பெறுது. அது நிதியாண்டு ஆரம்பத்துல சேரும்போது, நிதியாண்டு இறுதியில சேரும்போது பங்காளர் விலகல் ஏற்படுது. நிதியாண்டு ஆரம்பத்துல விலகல், நிதியாண்டு இறுதியில விலகல். இந்த சந்தர்ப்பங்கள்ல மூலதன வட்டியானது ஆரம்ப மீதிக்கு கணிப்பீடு செய்றதா, இறுதி மீதிக்கு கணிப்பீடு செய்றதா. அடுத்து இலாப நட்ட பகிர்வானது எவ்வாறு அமையும்? லாப நட்ட பகிர்வு கூட்டுல எத்தனை பங்காளர் வருவாங்க? நடைமுறை கணக்குல எப்படி வரும்? எல்லாம் தெளிவா போன கிளாஸ் பார்த்தோம். சரியா? அதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு சார்ட் மாதிரி போட்டு இலகுவான முறையில எழுதி நாங்க அதுக்கு போவோம். சரியா? பாருங்க. முதலாவது பங்காளர் சேரல். அடுத்து இரண்டாவது பாருங்க பங்காளர் விலகல். நாங்க நேத்து இறுதியா படிச்ச விஷயத்த ஷோர்ட்டா பார்ப்போம். பங்காளர் சேரல், பங்காளர் விலகல். இதற்கான வரைவிலக்கணம் அடுத்தது தாரன். முக்கியமான எல்லா விஷயம் பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு பங்காளர் சேரும்போது எப்படி நன்மதிப்பு சீராக்குறது, பங்காளர் விலகும் போது நன்மதிப்பு சீராக்கல் எல்லாம் பார்த்துட்டோம். சரியா? இதுல பாருங்க பங்காளர் சேரல், பங்காளர் விலகல். இதுல ரெண்டு ரெண்டு சந்தர்ப்பங்கள் காணப்படும். இரு முறைகள்ல பங்காளர் சேருவாங்க, இரு முறைகள்ல பங்காளர் விலகல் இடம்பெறும். முதலாவது நிதியாண்டு ஆரம்பத்துல, அடுத்த நிதியாண்டு இறுதி. அதே மாதிரி பங்காளர் விலகல் நிதியாண்டு ஆரம்பம், நிதியாண்டு இறுதி. இதுல பாருங்க முதலாவது மூலதன வட்டி. மூலதன வட்டியானது எந்த மீதிக்கு கணிப்பிடப்படும்? இரண்டாவது இலாப நட்ட பகிர்வு. இலாப நட்ட பகிர்வு பாருங்க பாப்போம். முதலாவது பாருங்க, பங்காளர் ஒருவர் சேரும் போது அவர் நிதியாண்டு ஆரம்பத்துல சேர்ந்தா மூலதன வட்டியானது இறுதி மூலதன கணக்கு மீதிக்கு கணிப்பிடணும். இறுதி மூலதன கணக்கு மீதிக்கு கணிப்பிடணும். எனவே அதுல போடுங்க இறுதி மீதி. இறுதி மீதின்னு சொல்றது நன்மதிப்பு சீராக்கத்தின் பின். சரியா? நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் தெளிவான முறையில சொல்லி தந்துட்டேன். அடுத்தது பாருங்க, நிதியாண்டு ஆரம்பத்துல சேரும் போது லாப நட்ட பகிர்வு. அவர் நிதியாண்டு ஆரம்பத்திலேயே வாராரு. எனவே அந்த ஒரு வருட காலப்பகுதி முழுவதும் பங்காளர் பங்குடைமையில காணப்படுவார். எனவே நாங்க என்ன செய்யணும்? அவருக்கு கட்டாயம் இலாப பகிர்வு கொடுக்கணும். சம்பளம், மூலதன வட்டி, லாப பங்கு வழங்கணும். எனவே அனைத்து பங்காளருக்கும் வரும். அனைத்து பங்காளர். சரியா? இலாப நட்ட பகிர்வு கூற்றுலையும் நடைமுறை கணக்குலையும் அனைத்து பங்காளர் வரும். அடுத்து இரண்டாவது பாருங்க, பங்காளர் நிதியாண்டு இறுதியில சேருது. நிதியாண்டு இறுதியில சேர்ந்தால் மூலதன வட்டியானது ஆரம்ப மீதிக்கு கணிப்பிடல் வேண்டும். எனவே ஆரம்ப மீதி நன்மதிப்பு சீராக்கத்தின் முன்னுள்ள மீன். சரியா? இதுல பாருங்க, அவர் இது இறுதியில சேர்ந்தா நாங்க பகிர்வு கொடுக்கிறதா, அந்த ஒரு வருட காலப்பகுதி முழுவதும் பங்காளரா இருக்க மாட்டாரு. இறுதியில தான் சேர்றாரு 31/3/2025. எனவே நாங்க பகிர்வு கொடுக்க தேவையில்லை. புதிதாக சேர்ற பங்காளருக்கு பகிர்வு வராது, பழைய பங்காளருக்கு மாத்திரம் வரும். எனவே நோட் பண்ணிக்கோங்க, பழைய பங்காளருக்கு மட்டும். லாபரட்ட பயிர் கூட்டிலையும் நடைமுறை கணக்குலையும் பழைய பங்காளர் 2 பேர் தான் வருவாங்க. இந்த அனைத்து பங்காளர் 3 பேர் வருவாங்க. சரியா? நேற்று பார்த்ததை ஷோர்ட்டா சொல்லித்தாரேன். எனவே பங்காளர் சேரல் ஆரம்பத்துல சேர்ந்த இறுதி மீதிக்கு மூலதன வட்டி, அனைத்து பங்காளருக்கும் லாப நட்ட பகிர்வு. நடைமுறை கணக்கிலும் லாப நட்ட பகிர்வு கூட்டிலையும் எல்லாம் வரும். அடுத்த இறுதியில ஒரு பங்காளர் சேரும் போது ஆரம்ப மீதிக்கு மூலதன வட்டி பார்க்கணும். சேருற பங்காளருக்கு லாப நட்ட பகிர்வு வராது, பழைய பங்காளருக்கு மாத்திரம் வரும். அடுத்தது பாருங்க பங்காளர் விலகல் இலைப்பாறுதல் சொல்லுவோம். இந்த சந்தர்ப்பத்துல பாருங்க, முதலாவது நிதியாண்டு ஆரம்பத்துல விலகல். நிதியாண்டு ஆரம்பத்துல விலகும் போது
ஆரம்பத்துல சேர்ந்தாலும் ஆரம்பத்துல விலகினாலும் இறுதி மீதிக்கு மூலதன வட்டி பார்க்கணும். எனவே நோட் பண்ணிக்கோங்க. இறுதி மீதி, அதாவது நன்மதிப்பு சீராக்கத்தின் பின். இப்ப இறுதியில விலகுறாரு, அப்ப நிதியாண்டு முழுமையாக பங்காளராக காணப்படுவாரு, இறுதியில தான் விலகுறாரு. எனவே நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம் இலாப நட்ட பகிர்வு கொடுக்கணும். எனவே அனைத்து பங்காளருக்கும் வரும். அப்படியா? சொல்லுங்க பாப்போம். ஆரம்பத்துல விலகுறாரு, அப்ப கொடுக்கறதா? சரியா பாத்துக்கணும். சரியா? நேத்து சொல்லி தந்தேன். ஆரம்பத்திலேயே விலகுனா அவரு பங்காளரா ஈக்க மாட்டாரு. அந்த குறித்த நிதியாண்டுல பங்காளரா ஈக்க மாட்டாரு. 1/4/2024 பங்காளர்ல இருந்து விலகுறாரு. எனவே லாப நட்ட பகிர்வு கொடுக்க தேவையில்லை. எனவே யாருக்கு வரும்? பழைய பங்காளருக்கு மாத்திரம் வரும். எனவே போட்டுக்கோங்க, பழைய பங்காளர் மட்டும். இதெல்லாம் குழப்ப கூடாது. சரியா? எப்படி நாம பகிர்வு கொடுக்கறது, அதை தெளிவான முறையில விளைவிக்கும். அடுத்தது பாருங்க, பங்காளர் விலகல் இறுதியில 31/3/2025 விலகுறாரு. எனவே இறுதியில விலகுனா ஆரம்ப மீதிக்கு மூலதன வட்டி பார்க்கணும். ஆரம்ப மீதி நன்மதிப்பு சீராக்கத்தின் முன். அப்ப பங்காளர் இறுதியில தான் விலகுறாரு. இறுதியில விலகுனா அந்த குறித்த நிதியாண்டு 1 வருட காலப்பகுதி முழுவதும் முகாமைத்துவ நடவடிக்கையில ஈடுபட்டிப்பாரு, நட்டங்களுக்கு முகம் கொடுத்திப்பாரு, மூலதனங்களை முதலீடு செஞ்சுப்பாரு. எனவே நாங்க இலாப நட்ட பயிர் கொடுக்கணும். எனவே அனைத்து பங்காளர். சரியா? இப்ப இது மிக முக்கியமான விஷயம். நீங்க பார்ட் டூல ஒரு நடைமுறை கணக்கு செய்யறது, லாப நட்ட பகிர்வு கூற்று செய்யறதுக்கு கட்டாயம் இந்த விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது பங்காளர் சேரல் விலகல் கணக்கு வந்தா. இப்ப நேத்து நாங்க இதை ஃபுல்லா டீட்டெயில்ஸா எழுதினோம். இதை நார்மலா சார்ட் மாதிரி போட்டுக்கோங்க. சரியா? இது நேத்து ஃபுல்லா கிளியரா சொல்லி தந்தேன், அதனால திருப்பி ரிவிஷன் மாதிரி பாத்துக்கிறோம். இதை எழுதிக்கோங்க. பங்காளர் ஆரம்பத்துல சேர்ந்தாலும் ஆரம்பத்துல விலகினாலும் பிரச்சனை இல்ல, மூலதன வட்டி இறுதிக்கு பார்க்கணும். பங்காளர் இறுதியில சேர்ந்தாலும் இறுதியில விலகினாலும் ஆரம்ப மீதிக்கு வட்டி பார்க்கணும். அது இலகுவான விஷயம், மாறி வரும். அதே போல பங்காளர் குறித்த நிதியாண்டுக்கு முழுமையா இருந்தா எல்லாருக்கும் கொடுங்க, அப்படி இல்லாட்டி பழைய பங்காளருக்கு மட்டும் பகிர்வு கொடுங்க. ஓகே, இதை எழுதிட்டு கிளியரா செக்ல போடுங்க. நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். முக்கியமான சில பார்ட் 1 வினாக்கள்ல வரக்கூடிய ஷார்ட் நோட்ஸும் அடுத்து பார்ட் 2ல வரக்கூடிய விடயங்களையும் பார்த்து முழுமையா முடிப்போம். இதை எழுதிட்டு செட்ல போடுங்க. சரியா? உங்களுக்கு பார்ட் 2 பயிற்சி செய்யும் போதுதான் இந்த நோட்ஸோட பூரணமான விளக்கம் உங்களுக்கு எதுக்கு நாங்க படிக்கிறோம் பூரணமா விளங்கும். சரியா? பயிற்சி செய்யும் போது அதை தேதியை பார்க்கணும். அதை ஆரம்பத்துல சேர்றாரா இறுதியில சேர்றாரா, ஆரம்பத்துல விலகுறாரா இறுதியில விலகுறாரா, அதை வச்சு நாங்க மூலதன வட்டி கணக்கீடு செய்யறதும் நடைமுறை கணக்கு செய்யறதும் இலாப நட்ட பகிர்வு கூற்று செய்யறது, அதுக்கு நமக்கு இது மிக முக்கியமா தேவைப்படும். சரியா? இது தெரிஞ்சிருந்தா இலகுவான முறையில பதிவுகளை மேற்கொள்ளலாம்.
ஓகேயா? இது கிளியரான செட்ல போடுங்க. அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே பாருங்க. அடுத்தது உங்களுக்கு பார்ட் ஒன்ல வரக்கூடிய கணக்கு கேள்வி. அடுத்து நோட்ஸ் கேள்வியில மிக முக்கியமான விஷயம், அண்மை காலமா உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல வந்த விஷயம். சரியா? அதுல முதலாவது பார்ப்போம். உங்களுக்கு 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்தா விளங்கும். சரியா? ஒரு பங்குடைமை வணிகத்துல பங்காளர் பங்களிப்பு செய்யற முறை. ஒரு பங்காளரா காணப்படக்கூடியவர் பங்குடைமைக்கு என்ன பங்களிப்பு செய்வார், இந்த பங்களிப்பு காரணமாக என்ன நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவாரு. 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு வினா. சரியா? தெளிவான முறையில பார்ப்போம். இதுல நிறைய பேர் வந்து பிழை எடுத்த ஒரு வினா. சரியா? அவங்களோட ஆண்டுக்கும் இன்ஷால்லா போடப்படலாம். எனவே தலைப்பு போட்டுக்கோங்க. பங்குடைமை வணிகம் ஒன்றில் பங்குடைமை வணிகம் ஒன்றில் பங்காளர்கள் பங்களிப்பு செய்யும் முறை. பங்குடைமை வணிகம் ஒன்றில் பங்காளர்கள் பங்களிப்பு செய்யும் முறை. ஒரு பங்காளரா காணப்படக்கூடியவர், ஒரு பார்ட்னர், அந்த நிறுவனத்துக்கு என்ன பங்களிப்பு செய்யணும்? நோமலா ஒரு பங்காளரா மட்டும் இருந்தா போதுமா, அல்லது நிர்வாக நடவடிக்கையில ஈடுபடணுமா, மூலதனத்தை இடணுமா, ஏதாவது இடர்கள் ரிஸ்க் வந்தா அவர் முகம் கொடுக்கணுமா? அதனால தெளிவா பார்க்கணும். நீங்க ஒரு பங்காளரா இருந்தா என்ன பங்களிப்பு செய்யணும் உங்களோட பங்குடைமை நிறுவனத்துக்கு, அதன் மூலமாக உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும். இது ஒரு பார்ட் ஒன் கேள்வி 2020 வந்தது. எனவே தலைப்பு போட்டுக்கோங்க, பங்குடைமை வணிகம் ஒன்றில் பங்காளர்கள் பங்களிப்பு செய்யும் முறை மற்றும் நன்மைகள் மற்றும் கிடைக்க பெறும் நன்மை. எனவே சார்ட் மாதிரி போட்டுக்கோங்க. முதலாவது பங்களிப்பு செய்த முறை, அதே மாதிரி நன்மை. முதலாவது பங்களிப்பு செய்யும் முறை, இரண்டாவது நன்மை. இதுல பாருங்க, முதலாவது மூலதனத்திற்கு பங்களித்தல். மூலதனத்திற்கு பங்களிப்பு. ஒரு பங்காளர் மூலதனம் இடுறாரு, மூலதனத்திற்கு பங்களிப்பு செய்யறாரு, நாங்க என்ன வழங்கணும்? மூலதன வட்டி. இரண்டாவது பாருங்க, முகாமைக்கு பங்களிப்பு. முகாமைக்கு பங்களிப்பு செஞ்ச நாங்க என்ன வழங்கணும்? பங்காளர் சம்பளம். எனவே போட்டுக்கோங்க, சம்பளம். அடுத்த மூன்றாவது நட்ட இடர்களை ஏற்றல். நட்ட இடர்களை ஏற்றல், இதற்கு நன்மை போட்டுக்கோங்க, இலாப பங்கு. எனவே தெளிவான முறையில விளங்கிக்கோங்க. நாங்க மூலதனத்திற்கு பங்களிப்பு செஞ்சா மூலதனத்தை வழங்கப்படணும், முகாமைக்கு பங்களிப்பு செஞ்சா சம்பளம் வழங்கப்படணும், நட்ட இடர்களை ஏற்றா லாப பங்கு வழங்கணும். இந்த மூன்று விடயங்களை முன்னடக்கிதான் உங்களுக்கு 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல பார்ட் ஒன்ல வந்தீங்க. சரியா? இந்த சார்ட்டை வச்சுதான் உங்களுக்கு கேள்வி வந்தீங்க ஒரு மார்க்ஸுக்கு. எனவே மிக முக்கியமானது, இதோட சேர்த்து மேலதிகமா ஒண்ணு எழுதிக்கோங்க, கடன் வழங்கல். அதாவது யாரு கடன் வழங்குது? பங்காளர் பங்குடைமைக்கு கடன் வழங்கல். அப்படி கடன் வழங்கினா நாங்க கடன் வட்டி வழங்கணும்.
சரியா? இதை கீழே போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மிக முக்கியமானது மேல உள்ள 3 விடயமும் பாஸ் பேப்பர்ல வந்தது. இதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. நார்மலா விளங்கிக்கோங்க. ஒரு மூலதனம் இட்டா மூலதன வட்டி வழங்கணும். முகாமைக்கு பங்களிப்பு செஞ்சா சம்பளம் வழங்கணும். லாப பங்குன்னு சொல்றது என்னதுக்கு? நட்டெறியர்களை ஏற்றல். இதை நார்மலா தெரிஞ்சிருந்தா போதும். இதுல மூலதன வட்டி சம்பளம் லாப பங்குன்னு கொடுத்து அதுக்கு என்ன பங்களிப்புண்டு வினா வந்துருந்துச்சு. சரியா? இதை எழுதிக்கோங்க. உங்களுக்கு கணக்கு அக்கவுண்டிங் பேப்பர் அதுல நோட்ஸ் கேள்விகள் வந்தா நோட்ஸ் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ணலாம். கணக்கா இருந்தா நாங்க பயிற்சிகளை அடிப்படையா கொண்டு இலகுவான முறையில ஆன்சர் பண்ணலாம். ஆனா நோட்ஸ் வினாக்களுக்கு என்ன செய்யணும்? நோட்ஸ் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி புள்ளிகளை நாங்க இழக்கலாம். எனவே முக்கியமான நோட்ஸை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். நாங்க இன்றைய கிளாஸ்ல பார்க்கக்கூடிய விஷயம் தெளிவா விளங்கிக்கோங்க. உங்களுக்கு பார்ட் 1ல வரக்கூடிய முக்கியமான விடயங்களும் பார்ட் 2ல வரக்கூடிய முக்கியமான விடயங்களும் அடிப்படை விடயங்கள் எல்லாம் லாஸ்ட் கிளாஸோட முடிச்சிட்டோம். சரியா? ஓகே, அடுத்தது நாங்க பார்ப்போம். உங்களுக்கு பங்குடைமையில பகுதி 1 பார்ட் 1ல உங்களுக்கு எந்தெந்த கணக்கு கேள்வி வரலாம் அத பார்த்துக்கொள்ளும். இதுல முதலாவது பாருங்க, பங்குடைமையின் இலாபம்ன்ற ஒரு வினா கேட்டு வரலாம். பார்ட் 1ல பங்குடைமையின் இலாபம் அல்லது பங்காளருடைய இலாபம் அல்லது மொத்த இலாபம்னு கேட்டு வரலாம். அப்படி கேட்கும் போது நாங்க எப்படி செய்யறது? சரியா? உங்களுக்கு பங்குடைமை வினா கணக்குன்னு சொன்னாலே மிக பெரும்பாலும் பொதுவா வரக்கூடியது பங்குடைமையின் இலாபம் அல்லது பங்காளர் ஒவ்வொருடைய லாபம் எப்படி கணிப்பீடு செய்யறதுன்னு சமன்பாடு பார்ப்போம். எனவே தலைப்பு போடுங்க, பங்குடைமையின் இலாபம். உங்களுக்கு லாபம்னு சொல்லலாம் அல்லது மொத்த லாபம்னு சொல்லலாம். லாபம்னு சொல்றது தேறிய லாபம் தான் கேட்கப்படுது. சரியா? உங்களுக்கு பேப்பரை பொறுத்த மட்டும் இல்ல, பங்குடைமையின் லாபம் மொத்த லாபம் அல்லது லாப பங்குன்னு கேட்கறது தேறிய லாபம்னு தெளிவா விளை. எனவே பாருங்க, பங்குடைமையின் லாபம்னு கேட்டுக்குதுல என்னத்தனாக கூட்டி கூற்று செய்வோம். எப்படி பகிர்வு செய்வோம்? பங்காளர் மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், பங்காளர் இலாப பங்கு. நாங்க எந்த முறையில பகிர்வு செய்வோமோ அதை கூட்டி எடுத்தோம்டா பங்குடைமையின் லாபம் வரும். மிக இலகுவானது. சரியா? நாங்க லாப நட்ட பயிர் கூட்டுல என்ன செய்யும்? தேறிய லாபத்தை பகிர்வு அடிப்படையில ஒவ்வொரு பங்காளருக்கும் வழங்குவோம். அந்த பகிர்வு எந்த அடிப்படையில வழங்குறோமோ அதை நாங்க கூட்டி டோட்டல் பண்ணா பங்குடைமையின் லாபம் வரும். எனவே பாருங்க,
பங்குடைமையின் லாபம். தெளிவா சொல்லித்தார். முதலாவது தேரி லாபம் காணப்படுமே. இந்த தேரி லாபத்தை நாங்க என்ன செய்வோம்? பகிர்வு செய்வோம். மூலதன வட்டி, சம்பளம், அடுத்து இலாப பங்கு. பொதுவா இலாப பங்கு, நட்ட பங்கு வரலாம். இதை நாங்க என்ன செய்வோம்? பகிர்ந்து கொடுத்து இறுதிவாக்குவோம். பகிர்வு முறை. அப்ப பங்குடைமையில லாபம்னு கேட்டா நாங்க எப்படி பகிர்வு செய்யறோம்? மூலதன வட்டி, சம்பளம், லாப பங்கு, இது எல்லாத்தையும் கூட்டி விட்டா என்ன வரும்? இலாபம். இலகுவான ஒரு வினா. சரியா? எனவே சமன்பாடு போட்டுக்கோங்க. பங்குடைமையின் லாபம். அவ்வளவு பங்குடைமை லாபம் கேட்டா எதெல்லாம் கூட்டி வரும்? மூலதன வட்டி, சம்பளம், இலாப பங்கு. எழுதிக்கோங்க. பங்குடைமை லாபம் போட்டு சமன்பாடு போட்டுக்கோங்க. மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், இலாப பங்கு. இந்த மூணையுமே கூட்டி எடுத்தோம்னா பங்குடைமையில லாபம் வரும். இந்த சமன்பாடை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இதுல பங்குடைமையில லாபம்னு சொல்றது மொத்த தொகை. உங்களுக்கு ஏபிசி 3 பங்காளர் காணப்படுறாங்க. இந்த 3 பங்காளர மொத்தத்தை தான் நம்ம பதிவு செய்யணும். ஏன்னா கேட்கப்பட்ட வினா பங்குடைமையின் லாபம். எனவே ஒவ்வொரு பங்காளர தனித்தனி பெறுமதி போடக்கூடாது. மொத்த பெறுமதி 3 பங்காளருடைய மூலதன வட்டி, அந்த 3 பங்காளருடைய பங்காளர் சம்பளம், இலாப பங்கு எல்லாத்தையும் கூட்டி எடுத்தோம்னா பங்குடைமையின் லாபம் வரும். இதை எழுதிட்டு கிளியர்னா செட்ல போடுங்க. இது உங்களுக்கு பொதுவா பார்ட் 1ல கணக்குல வர மிக முக்கியமான ஒரு வினா. அப்ப உங்களுக்கு முக்கியமான விஷயம் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு கணக்கு போனோம்னா இலகுவா செய்யலாம். நார்மலா எல்லாரும் படிக்கிற மெத்தட்ல போனோம்னா உங்களுக்கு பயிற்சி செய்ய முடியாது. எல்லாத்தையும் நாங்க படிச்சுட்டு பயிற்சிக்கு போனா ஓகே, நமக்கு மெத்தட் தெரியும். பங்குடைமையில லாபமா இப்படித்தான் காண்றது, குயிக்கா போகலாம். பங்குடைமையில உரிமையா, நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு செய்யறது, அப்படி இலகுவான முறையில ஆன்சர் பண்ணி கொள்ளலாம். இதை எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயத்த பாருங்க. அவ்வளவு பங்குடைமையில லாபம் ஓகே. அடுத்த விஷயம் பங்காளருடைய லாபம் கேட்கப்படலாம். குறித்த பங்காளர லாபம், குறித்த பங்காளருடைய இலாபம் அல்லது மொத்த இலாப பங்கு. லாபம் தான் தெரியா விளைவிக்கோங்க, தேரிய லாபம். இப்ப குறித்த பங்காளருடைய லாபம்ன்றது மொத்த லாப பங்குன்னு கேட்டா என்ன? அந்த ஒவ்வொரு பங்காளருடைய, நமக்கு பேசிக்கான விஷயம் இந்த பகிர்வை கூட்டி விடுறது மட்டும்தான். பங்குடைமைன்னு கேட்டா எல்லா பங்காளர மூலதன வட்டி, சம்பளம், லாப பங்கு கொடுங்க. குறித்த பங்காளர், உதாரணமாக ஏ பங்காளருடைய லாபம்னு கேட்டா அந்த ஏ பங்காளருடைய மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், இலாப பங்கு இதை கூட்டி எடுங்க. உங்களுக்கு பங்காளர் லாபம் வரும். சரியா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க.
குறித்த பங்காளரை கேட்டா தனித்தனியா அவர மூலதன வட்டி சம்பளம் லாபமாக கூட்டுங்க. மொத்தமா கேட்டா அனைத்து பங்காளர பகிர்வு கூட்டி எடுங்க. இதை எழுதிக்கோங்க. இப்படி இருமுறைகள்ல உங்களுக்கு லாபம் தொடர்பான பார்ட் 1 வினாக்கள் வரும். பாஸ் பேப்பர்ல, நியூ சிலபஸ்ல, ஓல்ட் சிலபஸ் எல்லாத்துலயும் வந்த ஒரு வினா, கட்டாயம் வரக்கூடிய ஒரு கேள்வி. சரி, ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்தது பாருங்க, பங்காளர் சேரல் விலகல் முழுமையா கணக்கெல்லாம் சொல்லி தந்தேன். பங்காளர் சேரல் விலகல் அதற்கான வரைவிலக்கணம் நம்மளா நோட் ஒன்று தரேன், எழுதிக்கோங்க. முதலாவது தலைப்பு பங்காளர் சேரல். பங்காளர் சேரல் என்ன? ஒரு இயங்கிக் கொண்டிருக்கும் பங்குடைமையில புதிதாக ஒரு பங்காளரை இணைத்துக் கொள்ளல் பங்காளர் சேரல் என்று சொல்லுவோம். அதாவது 2 பங்காளர் காணப்படுவாங்க, அதை நாங்க சொல்லுவோம் இயங்கிக் கொண்டிருக்கும் பங்குடைமை. அதுல புதிய ஒரு நபரை இணைத்துக் கொள்ளுதல் பங்காளர் சேரல். எனவே ஆரம்பத்துல ஏபி 2 பங்காளர் காணப்படுவாங்க. இதுல புதிய ஒரு சி என பங்காளரை நாங்க சேர்ப்போம். எனவே பங்காளர் சேரல். பங்காளர் சேரும் போது உங்களுக்கு 3 பங்காளர் காணப்படும். இப்படிதான் உங்களுக்கு வினாக்கள் வரும். சரியா? எனவே பங்காளர் சேரல்னு போட்டு அது கீழே நோட்ல எழுதிக்கோங்க. இயங்கிக் கொண்டிருக்கும் பங்குடைமை ஒன்றில் இயங்கிக் கொண்டிருக்கும் பங்குடைமை ஒன்றில் இதுல என்னத்துக்கு இயங்கிக் கொண்டிருக்கும் பங்குடைமை என்று சொல்றோம்? ஏற்கனவே 2 பங்காளரை கொண்டுதான் பங்குடைமை இயங்கிக் கொண்டிருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல ஆரம்பத்திலேயோ அல்லது நிதியாண்டு இறுதியிலேயோ ஒரு பங்காளர் சேர்றாரு. எனவே இயங்கிக் கொண்டிருக்கும் பங்குடைமை என்று வரும். இயங்கிக் கொண்டிருக்கும் பங்குடைமை ஒன்றில் புதிதாக ஒருவர் இணைத்து கொள்ளப்படல் பங்காளர் சேரல் எனப்படும். இயங்கிக் கொண்டிருக்கும் பங்குடைமை ஒன்றில் புதிதாக ஒருவரை இணைத்துக் கொள்ளல் பங்காளர் சேரல் எனப்படும். ஓகே, அடுத்த விஷயம் பாருங்க. இப்ப உங்களுக்கு 2 பங்காளர் காணப்படுறாங்க. என்னதுக்கு புதிதா ஒரு பங்காளர் நாங்க சேர்க்கிறோம்? அதற்கான காரணம் என்ன தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு நிறுவனம் நடாத்துறோம், ஏற்கனவே 2 பங்காளர் இருக்கிறாங்க. என்னத்துக்கு திருப்பி ஒரு பங்காளரை நாங்க உள்வாங்குறோம்? அதற்கு என்ன காரணம் பாருங்க. புதிய பங்காளரை அனுமதிப்பதற்கான காரணம் என்னன்னு பாருங்க. முதலாவது மூலதனத்தை விரிவாக்குறதுக்கு, மேலதிக மூலதனத்தை விரிவடைய செய்ய. எனவே முதலாவது பாருங்க, பங்குடைமையின் மேலதிக மூலதனத்தை திரட்டுறதுக்கு, மேலதிக மூலதனம் திரட்டல், இது முதலாவது காரணம். இப்ப மேலதிக மூலதனம் கூட வந்தா நாங்கள் பங்குடைமையில செயற்பாடு நடவடிக்கையில மேற்கொள்ளலாம், நிதி கூட வரும். எனவே பங்குடைமைகளை விரிவாக்கி கொண்டு போகலாம். எனவே முதலாவது காரணம் மேலதிக மூலதனத்தை திரட்ட. இரண்டாவது முகாமை திறமை உள்ளோரை இணைத்து கொள்ள. இப்ப பங்காளரா வரக்கூடிய எல்லாரும் திறமை உள்ளவரா காணப்பட மாட்டாங்க. எல்லாரும்
ஒரு எடுகேஷன் பீப்புளா இருக்க மாட்டாங்க. சரியா? எனவே ஒரு ஆள்கிட்ட நிதி காணப்படும், ஒரு ஆள்கிட்ட உழைப்பு திறமை காணப்படும். எனவே எல்லா பங்காளர்கிட்டையும் சமனான திறமை காணப்படாது. எனவே நாங்க புதிய பங்காளரை இணைத்துக் கொள்வதன் காரணமாக முகாமை திறமை உள்ளோரை இணைத்துக் கொள்ள முடியும். அடுத்த மூன்றாவது பாருங்க, நட்டங்களை பரவலாக்குதல். இப்ப தனியுடைமை வணிகமா இருந்தா லாப நட்டம் அந்த ஒரு நபரு தான் முகம் கொடுக்கணும். லாபமா இருந்தா ஓகே, நட்டமா இருந்தா முழுமையா அவரு தான் முகம் கொடுக்கணும். பங்குடைமையிட ஒரு நன்மை என்று சொல்றதுதான் லாப நட்டம் பரவலாக்கப்படல். லாப நட்டம் அனைத்து பங்காளருக்கும் இடையில பகிரப்படல். எனவே உங்களுக்கு 1,00,000 நட்டம் வருது, எனவே 2 பங்காளர் காணப்பட்ட ஆளுக்கு 50,000 தான் நட்டத்தை முகம் கொடுக்கணும். இதுவே 3 பங்காளரா வரும்போது உங்களுக்கு 33,000 என்ன நடக்கும்? நட்டமா வரும். எனவே நட்டம் பகிரப்படும். இது ஒரு நன்மை. எனவே மூன்றாவது விடயம் நட்டத்தை பரவலாக்குறது. அடுத்த இறுதியா பாருங்க, புகழ் தனிப்பட்ட செல்வாக்குடைய நபர்களை பங்குடைமையில் இணைத்தல். புகழ் தனிப்பட்ட செல்வாக்குடைய பங்காளர்களை இணைத்தா பங்குடைமைக்கு நன்மதிப்பு கூடும். எனவே பங்குடைமையை சிறந்த முறையில மேற்கொள்ள முடியும். ஓகே, இப்ப நாங்க எழுதி கொள்வோம். அடுத்த நோட்ல போடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு பார்ட் 1 வினாக்கள்ல வரலாம், அதனால எழுதி கொள்ளும், தெரிஞ்சு கொள்ளணும். புதிய பங்காளரை அனுமதிப்பதற்கான காரணங்கள் நோட் பண்ணிக்கோங்க. புதிய பங்காளரை அனுமதிப்பதற்கான காரணங்கள். உங்களுக்கு இன்ஷால்லா தொடர்ச்சியா தேர்ட் பேப்பர் செய்வேனே, அந்த பேப்பர் அடுத்து இறுதியா பாஸ் பேப்பர் செய்வோம். ஏற்கனவே 2-3 பாஸ் பேப்பர் ரெக்கார்டிங் போட்டுக்கிறேன் பார்ட் 1 பிராக்டிஸ்க்கு. அப்ப அதுல நீங்க பார்ட்னர்ஷிப் வினாக்கள் செய்யும் போது விளங்கும். உங்களுக்கு முக்கியமா எந்தெந்த கேள்வி பார்ட்னர்ஷிப்ல வருதுன்னு நீங்களே தெளிவா விலகி கொள்ளுவேன் பிறகு கொஸ்டின் செய்யும் போது. புதிய பங்காளரை அனுமதிப்பதற்கான காரணம் முதலாவது எழுதிக்கோங்க. பங்குடைமைக்கு தேவையான மேலதிக மூலதனத்தை திரட்ட. பங்குடைமைக்கு தேவையான மேலதிக மூலதனத்தை திரட்டல். பங்குடைமைக்கு தேவையான மேலதிக மூலதனத்தை திரட்டல். இரண்டாவது எழுதிக்கோங்க, முகாமை திறமை உள்ளோரை இணைத்துக் கொள்ளல். முகாமை திறமை உள்ளோரை இணைத்துக் கொள்ளல். அடுத்த மூன்றாவது நட்டங்களை பரவலாக்குதல். நட்டங்களை பரவலாக்குதல் அல்லது நட்டங்களை நட்டங்கள் பகிரப்படல். இறுதியா எழுதிக்கோங்க, புகழ் தனிப்பட்ட செல்வாக்குடைய. புகழ் தனிப்பட்ட செல்வாக்குடைய. புகழ் தனிப்பட்ட செல்வாக்குடைய நபர்களை இணைத்துக் கொள்ளல். புகழ் தனிப்பட்ட செல்வாக்குடைய நபர்களை இணைத்துக் கொள்ளல். பங்காளர் சேரல்,
அப்படி ஒரு புதிய பங்காளரை இணைத்துக் கொள்றதுக்கான காரணம் கிளியர்னா ஓகேன்னு போடுங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம். பங்காளர் விலகல். இதுல பாருங்க, பங்காளர் விலகல். ஏற்கனவே 3 பங்காளர் காணப்படுவாங்க, ஏபிசி. இதுல சி என்ற பங்காளர் விலகுவாரு. எனவே 2 பங்காளரை கொண்டுதான் வணிகமானது தொடர்ச்சியாக நடாத்தப்படும். இப்படிதான் உங்களுக்கு பார்ட் 2 வினா வரும் அல்லது பார்ட் 1 வரும். முதலாவது 3 பங்காளர் காணப்படுவாங்க. அதுல ஒரு பங்காளர் ஆரம்பத்திலேயோ அல்லது இறுதியிலேயோ விலகுவாரு. இறுதியா 2 பங்காளரை கொண்டு நாங்க கணக்கு செய்யணும். இப்ப பங்காளர் விலகல், அதற்கு வரைவிலக்கணம் எழுதி கொள்வோம். அதே போலதான் வரும். இயங்கி கொண்டிருக்கும் ஒரு பங்குடைமையில இருந்து ஒரு பங்காளர் விலகி செல்லல், அதை நாங்க சொல்லுவோம் பங்காளர் விலகல். புதிதா ஒரு நபரை இணைத்தா சேரல், அவர் விலகி சென்றா பங்காளர் விலகல் அல்லது இளைப்பாறல். எனவே எழுதிக்கோங்க, இயங்கிக் கொண்டிருக்கும் பங்குடைமையிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் பங்குடைமையிலிருந்து பங்காளர் ஒருவர் இயங்கிக் கொண்டிருக்கும் பங்குடைமையிலிருந்து பங்காளர் ஒருவர் விலகிச் செல்லல். இயங்கிக் கொண்டிருக்கும் பங்குடைமையிலிருந்து பங்காளர் ஒருவர் விலகிச் செல்லல் பங்காளர் விலகல் எனப்படும். சரியா? இது எழுதுனா ஓகேன்னு போடும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லித்தாரன். இப்ப பங்காளர் ஒருவர் விலகுறார். இப்படி பங்காளர் விலகுனா நாங்க என்ன செய்யணும்? ஏபிசி என்ற 3 பங்காளர் காணப்படுறாங்க. இப்ப ஒரு வருட காலப்பகுதிக்கு முழுமையா பங்குடைமை நடாத்தப்படுது. 31/3/2025 சி என்ற பங்காளர் பங்குடைமையிலிருந்து விலகுறார். இப்படி பங்குடைமையிலிருந்து விலகுனா நாங்க என்ன செய்யணும்? அந்த பங்காளருக்கு தேவையான பங்காளருடைய உரிமை தொகையை கட்டாயம் வழங்கணும். அவர் இவ்வளவு காலமா பங்குடைமையில பங்காளரா இருந்திருக்காரு. எனவே அவருக்கு செலுத்த வேண்டிய பெருமதியை நான் கட்டாயம் என்ன செய்யணும்? செலுத்தணும். பின்னுக்கு கணக்குல தெளிவா சொல்லி தருவேன். சரியா? எனவே விளங்கிக்கோங்க, ஒரு பங்காளர் விலகும் போது அவருக்கு உரிமை தொகை, அவருக்கு செலுத்த வேண்டிய அவர பெருமதிய கட்டாயம் வழங்கணும். எனவே நோட்ல போட்டுக்கோங்க, பங்காளர் ஒருவர் பங்காளர் ஒருவர் விலகும் போது அல்லது இளைப்பாறும் போது, பங்காளர் ஒருவர் விலகும் போது
பங்காளர் ஒருவர் விலகும் போது அவருடைய உரிமை தொகையானது அவருடைய உரிமை தொகையானது கட்டாயம் செலுத்துதல் வேண்டும். பங்காளர் ஒருவர் விலகும் போது அவருடைய உரிமை தொகையானது கட்டாயம் செலுத்துதல் வேண்டும். பங்காளருடைய உரிமை தொகைன்னு சொல்றது உங்களுக்கு 42ஆம் பிரிவுல ஒரு விஷயம் வந்திருக்குது. பங்காளர் ஒருவர் விலகும் போது அவருக்கு செலுத்த வேண்டிய உரிமை தொகையானது கடன் கணக்கிற்கு மாற்றப்படும் பொழுது வருடாந்தம் 5% வட்டி செலுத்தப்படல் வேண்டும். அப்ப கட்டாயம் செலுத்தணும். அப்படி செலுத்த முடியாம இருந்தா நாங்க ஒரு கடன் கணக்குல போட்டு வச்சா வட்டி கொடுக்கணும். ஓகே, எனவே இதுல பாருங்க, அவரோட உரிமை தொகைன்னு சொன்னா என்ன? உரிமை தொகைன்னு சொல்றது என்னன்றே தெரியாம நாங்க எப்படி கணக்கு செய்யறது? உரிமை தொகைண்டா தெளிவா விளங்கிக்கோங்க. நோமலான விஷயம். பங்குடைமையுடைய உரிமைண்டா என்ன? நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு, மீதி. எனவே எந்த பங்காளர் விலகுறாரோ அந்த பங்காளருடைய நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு மீதியை கூட்டி வார பெறுமதிய நாங்க உரிமை தொகைன்னு சொல்லுவோம். அதை நாங்க வழங்கணும். எனவே கீழே போட்டுக்கோங்க, உரிமை தொகைன்னு போட்டு எழுதிக்கோங்க. மூலதன கணக்கு மீதி, நடைமுறை கணக்கு மீதி. மூலதன கணக்கு மீதி, நடைமுறை கணக்கு மீதி. தெளிவா விளக்கமா எழுதிக்கோ. மூலதன கணக்கு மீதி, நடைமுறை கணக்கு மீதி, அதாவது நன்மதிப்பு சீராக்கத்தின் பின் இறுதி மீதி வரும். பங்குடைமையிலிருந்து பங்காளர் ஒரு விலகும் போது அவருக்கு உரிமை தொகை கட்டாயம் செலுத்துதல் வேண்டும். உரிமை தொகை என்று சொல்றது மூலதன கணக்கையும் நடைமுறை கணக்கையும் எந்த பங்காளரோ அந்த குறித்த பங்காளரை தனித்தனி பெறுமதியை கூட்டி எடுக்கணும். அதனால கட்டாயம் வழங்கணும். ஓகே, அடுத்த நோட்ல எழுதிக்கோங்க. இப்ப எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் ஒரு பங்காளர் விலகும் போது உரிமை தொகை அவர் விலகுற சந்தர்ப்பத்திலேயே விரைவா கொடுக்க இயலாது. ஏன்னா பங்குடைமையிட்ட சொத்து காணப்படணும். சில சந்தர்ப்பங்கள்ல வழங்க முடியாட்டி நாங்க என்ன செய்யணும்? கடன் கணக்கிற்கு மாற்றப்படும். இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அவரோட உரிமை தொகை என்ன செய்யப்படும்? கடன் கணக்கு, குறித்த பங்காளர கடன் கணக்குக்கு மாற்றுவோம். அந்த உரிமை தொகை செலுத்தும் வரைக்கும் அவருக்கு வட்டி வழங்கப்படும். சரியா? அப்ப எல்லா சந்தர்ப்பங்களையும் உரிமை தொகை குயிக்கா டிரெக்டா வழங்கப்படாது. அப்படி வழங்கப்பட முடியாட்டி கடன் கணக்குல போட்டு அவருக்கு வட்டி கொடுப்போம். அவர உரிமை தொகை பெறுமதி செலுத்தும் காலம் வரைக்கும் வட்டி வழங்கப்படும். இறுதியில முழுமையா உரிமை தொகையும் வழங்கப்படும். எனவே அடுத்த நோட்ல போட்டுக்கோங்க. பங்காளர் விலகும் போது அவருடைய உரிமை தொகையானது அல்லது உரிமை பங்கு, பங்காளர் விலகும் போது அவருடைய உரிமை தொகையானது தொடர்ந்து எழுதுங்க. விரைவாக செலுத்த முடியாத போது அவை கடன் கணக்கிற்கு மாற்றப்படும். பங்காளர் விலகும் போது அவருடைய உரிமை தொகையானது விரைவாக செலுத்த முடியாமல் உள்ள போது கடன் கணக்கிற்கு மாற்றப்படும். அப்ப தெளிவா விளங்கிக்கோங்க. ஒரு பங்காளர் விலகுற சந்தர்ப்பத்துல நாங்க உரிமை தொகை வழங்க இல்லை அப்படின்னு சொன்னா கட்டாயம் பாட்டு ஒரு வினா வரும்போது கடன் கணக்குன்ற ஒண்ணு உருவாகும். அந்த கடன் கணக்கை நாங்க மூலதன கணக்கு, நடைமுறை கணக்குல சீராக்கணும். சரியா? இதை தெளிவா விளங்கிக்கோங்க. இன்ஷால்லா பின்னுக்கு பயிற்சியோட தெளிவா சொல்லி தருவேன். ஒரு ஷார்ட் நோட் சொன்னீங்க, அது பின்னுக்கு பார்ப்போம். இப்ப சொன்னா விளங்காது. இதுக்கு முன்னுக்கு படிச்ச எல்லாம் ஓகே, கிளியர். அது அவங்க பயிற்சியோட பார்ப்போம். சரியா?
அது முக்கியமா நோட்ல பார்ப்போம். எனவே அடுத்த நோட்ல எழுதிக்கோங்க. பங்காளர் விலகும் போது உரிமை தொகை செலுத்தப்படாமல் உள்ள போது பங்காளர் விலகும் போது அவருடைய உரிமை தொகை செலுத்தப்படாமல் உள்ள போது தொடர்ந்து எழுதுங்க. அச்சந்தர்ப்பத்தில் விலகும் பங்காளருக்கு விலகும் பங்காளருக்கு கடன் கணக்கு ஒன்று உருவாகும். விலகும் பங்காளருக்கு கடன் கணக்கு ஒன்று உருவாகும். சரியா? அது கீழே நம்மளா போட்டுக்கோங்க, சி கடன் கணக்கு. இதோட பங்காளர் விலகல் முடியுது. நான் உங்களுக்கு முன்னுக்கு விலகும் போது நன்மதிப்பு சீராக்கம் எல்லாம் சொல்லி தந்துட்டேன். சரியா? இதோட பங்காளர் விலகல், அதுல விலகிற சந்தர்ப்பத்துல உரிமை தொகை வழங்கணும். உரிமை தொகைண்டா என்ன? அப்படி உரிமை தொகை வழங்கப்படலாட்டி கட்டாயம் கடன் கணக்குன்னு ஒன்று உருவாகி செய்யணும். இது கிளியரா இருந்தா போதும். நமக்கு அடிப்படை நோட்ஸ் எல்லாம் கிளியர்னா ஓகே, பின்னுக்கு பயிற்சிக்கு போகலாம். ஒரு ஐடியா வேணும், விலகும் போது என்னென்னலாம் செய்யும், விலகும் போது என்னென்ன விடயங்கள் நடைபெறும் அது தெரியும், சேரும் போது என்னென்ன விடயங்கள், அதை செய்முறை என்னென்னு தெரிஞ்சா இலகுவான முறையில பயிற்சியை செய்ய முடியும். இது எழுதிட்டு கிளியர்னா செட்ல போடுங்க. இப்ப நான் கடன் கணக்குக்கு மாற்றோம்னு சொல்லிட்டேன். இப்படி கடன் கணக்குக்கு மாற்றுறதுக்கு இரட்டை பதிவு தெரிஞ்சுக்கொள்ளணும். எழுதிக்கோங்க. எந்த பங்காளர் விலகுவாரோ அந்த பங்காளருக்கு கடன் கணக்கு ஒன்று செய்யணும். அதுக்கு இரட்டை பதிவு எழுதிக்கோங்க. பங்காளர் மூலதன கணக்கு வரவு, கடன் கணக்கு செலவு. பங்காளர் மூலதன கணக்கு வரவு, பங்காளர் கடன் கணக்கு செலவு. சரியா? மூலதன கணக்குல வரவு வைப்போம், கடன் கணக்குல செலவு வைப்போம். அப்ப இதுல எப்படி வரும்? மூலதன கணக்கு இதை நான் கூட்டி எடுத்து மீதி வந்தது மீதி சென்றதுன்னு சமப்படுத்துவோம். பங்காளர் மூலதன கணக்கு வரவு, பங்காளர் கடன் கணக்கு செலவு. இதோட உங்களுக்கு பங்காளர் விலகல்ல உள்ள முக்கியமான விடயங்கள் முடிவடையுது. அடுத்தது நாங்க 2 சார்ட் பார்ப்போம். பார்ட் 2ல வரக்கூடிய முக்கியமான கணக்கு விடயங்கள், அதுல 2 மாதிரி வடிவம் பார்ப்போம். இதை எழுதிக்கோங்க.
இதுல ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. எப்படி நாங்க பங்காளர் கடன் கணக்குக்கு மாற்றுதல் ஒரு ப்ரொசஸ் ஒண்ணு இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு சொல்லித்தாரன். எப்படி நாங்க மூலதன கணக்குல வச்சு கடன் கணக்கு மாற்றி அதை நடைமுறை கணக்குல பதிவு செய்யறது ஒரு விஷயம் இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் அடிப்படை பாட்டு பயிற்சிகள், சேரல், விலகல் பயிற்சிகளை செஞ்சுட்டு இறுதியா பார்ப்போம். அப்பதான் உங்களுக்கு பூரணமா கிளியரா போகும். சரியா? அது மட்டும் பேலன்ஸா பார்க்கணும். அது இன்ஷா அல்லாஹ் பயிற்சிக்கு பிறகு பார்ப்போம். இது எழுதுனா ஓகேன்னு போடுங்க. அடுத்தது பாருங்க, ஒரு பங்குடைமை நிதி கூற்றுக்கள்ல பார்ட் 2ல வேண்டப்படுவது என்ன வரும்? பங்குடைமையில ஒரு பார்ட் 2 வினா, டேம் பேப்பர் அல்லது ஃபைனல் பேப்பர். ஃபைனல் பேப்பர் இப்ப உங்களுக்கு பங்குடைமை மிக இலகுவாக தான் வருது. டேம் பேப்பர்ல தான் கொஞ்சம் ஹார்டா போடுவாங்க, அதாவது பூரணமா எல்லாம் வரும் வேண்டப்படுவதுல. இப்ப பார்ட் 2 வினாவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்னென்ன கேட்கப்படும் பாருங்க. முதலாவது வருமான கூற்று, பிராக்கெட்ல போடுவாங்க பகிர்வு உட்பட. முதலாவது கேட்கப்படும் வருமான கூற்று பகிர்வு உட்பட. இரண்டாவது நடைமுறை கணக்கு, பங்காளர் நடைமுறை கணக்கு, பங்காளர் மூலதன கணக்கு. அடுத்து மூன்றாவது பங்குடைமையிட நிதி நிலைமை கூற்று. உங்களுக்கு பொதுவா அடிப்படையா வரக்கூடிய வினா வருமான கூற்று பகிர்வு உட்பட, நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு, நிதி நிலைமை கூற்று. பங்காளர் விலகல் சந்தர்ப்பமா இருந்தா உங்களுக்கு இன்னும் ஒரு வினா வரும், பங்காளர் கடன் கணக்கு. சரியா? இது விலகல் சந்தர்ப்பத்தில் மட்டும் போது வரும். இப்ப இதுல இந்த 4 விடயங்களும் உங்களுக்கு கொஸ்டின்ல வருமானம் இல்ல, அது டேம் பேப்பர்ல போடப்படலாம் பூரணமான ஒரு கேள்வி. அப்படி இல்லாட்டி நோமலா ஒரு வருமான கூற்றோ ஒரு நடைமுறை கணக்கோ மூலதன கணக்கோ சிம்பிளா தான் உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல வருது. சரியா? எனவே கூட யோசிக்க தேவையில்லை. ஆனா டேம் பேப்பர்ல பூரணமா உள்ளடக்கி வினாக்கள் போடப்படும். இப்ப பார்ட் 2ல எப்படி வரும்? ஒரு வருமான கூட்டு தருவான் பகிர்வு உட்பட. வருமான கூட்டுல பகிர்வெல்லாம் காட்டணும், லாபநட்ட பகிர்வு கணக்கு. அடுத்து நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு செய்யணும். அடுத்து நிதிநிலைமை கூற்று செய்யணும். விலகல் சந்தர்ப்பத்துல மட்டும் கடன் கணக்கு செய்யணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட்னு போட்டு சார்ட் புக்ஸ் அடிச்சு போட்டுக்கோங்க. இது மிக முக்கியமானது. பார்ட் 2ல இவ்வளவு தான் வரும். இதுல பாருங்க, இதுல நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு ஏற்கனவே படிச்சிட்டோம். கடன் கணக்கு இப்ப சொல்லி தந்தேன். நிதி நிலைமை கூற்று, அடுத்து வருமான கூற்று பகிர்வு உட்பட. இதுல லாப நட்ட பகிர்வு கூற்றும் ஆரம்பத்திலே படிச்சிட்டோம். ஆனா வருமான கூற்று பகிர்வு உட்படன்னு தான் கேள்வி கேட்பான். அடுத்து நிதி நிலைமை கூற்று. அது ரெண்டும் நம்மள சார்ட்டை மட்டும் சொல்லித்தாரு எப்படி நாங்க செய்யணும். சரியா? பங்குடைமையில வருமான கூற்று பகிர்வு உட்படன்னு கேட்டா எப்படி சார்ட் வரும். அடுத்து நிதி நிலைமை கூற்று சார்ட், அதை மட்டும் பார்ப்போம். ஏன்னா பேலன்ஸ் எல்லாம் படிச்சுட்டேன். இதை எழுதிட்டு ஓகேன்னு போடுங்க. இப்போ பங்குடைமையில பொதுவா பங்குடைமை நிதி கூற்றுக்கள்ல லாப நட்ட பகிர்வு கூற்றுன்னு படிச்சுக்கிறோம். ஒரு பங்குடைமையுடைய தெரிய லாபத்தை பங்காளர்களுக்கு இடையில எப்படி நாங்க பகிர்வு செய்யறது, மூலதன வட்டி சம்பளம் லாப பங்கு அப்படின்னு படிச்சு ஒரு கூற்று ஒண்ணு படிச்சுக்கிறோம். ஆனா உங்களுக்கு கணக்குல லாப நட்ட பகிர்வு கூற்றுன்னு மட்டும் கேட்க மாட்டான். வருமான கூட்டுன்னு கேட்டு பிராக்கெட்ல போட்டுருவான் பகிர்வு உட்பட. அப்படி வந்தா எப்படி செய்யறது? அது ரெண்டு முறையில செய்யலாம்.
முதலாவது ஒரு வருமான கூற்றை தனியே செய்யறது, அதுக்கு பிறகு பகிர்வு கூற்று செய்யறது. அப்படி இல்லையா வருமான கூற்றோட சேர்த்து பகிர்வு கூற்று செய்யறது. பார்த்துக்கொள்ளுங்க. வருமான கூற்று பகிர்வு உட்பட உங்களுக்கு ஜனவரியில் நடக்கூடிய தேர்ட் எக்ஸாம்ல இப்படித்தான் வரும். நல்ல முறையில பார்த்து செய்யணும். எனவே கவனமா பார்த்துக்கோங்க. வருமான கூற்று பகிர்வு உட்பட இது நாங்க 2 முறையில செய்யலாம். முதலாவது நார்மலாக ஒரு வருமான கூற்று செய்யறது. வருமான கூற்று எல்லாருக்கும் தெரியும். சும்மா ஃபார்மட்டை மட்டும் எழுதிக்கோங்க. விற்பனை கிரயம் கழிச்செடுத்தோம்னா மொத்த லாபம். டிரெக்டா விற்பனை கிரயம் போடலாம். அப்படி இல்லையா விற்பனை கிரயம் தெரிஞ்ச விஷயம். ஆரம்பிப்போட கொள்வனவு கூட்டி விழித்திருமலை கழிச்சு கொள்வனவு தொடர்பான செலவுகளை கூட்டி இறுதி இருப்ப கழிச்சா விற்பனை கிரயம். அது எல்லாருக்கும் தெரியும். தெரிச்சால தெளிவா படிச்சுட்டோம். மொத்த லாபத்தோட ஏனைய வருமானங்களை கூட்டுவோம். நார்மலா ஏனைய வருமானம் 2 போடுவோம். பெற்ற கழிவு முதலீட்டு வருமானங்களை கூட்டி எடுப்போம். அடுத்தது செயற்பாட்டு செலவுகள் 2 செலவு போடுவோம். விளம்பரம் சம்பளம். அடுத்தது செலவுகளை கழிச்செடுப்போம். இறுதியில வாரது தேறிய இலாபம். இது வருமான கூற்று ஃபார்மட். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ வருமான கூற்று பகிர்வு உட்படனா முதலாவது என்ன செய்யறது? வருமான கூற்று செஞ்சு தேறிய லாபம் நட்டத்தை கணிப்பிடுறது. அதுக்கு பிறகு நாங்க பகிர்வு கூற்று செய்யறது. இலாப நட்ட பகிர்வு கூற்று. பகிர்வு கூற்று எப்படி செய்யறது? முதலாவது தேறிய லாபம் போடுவீங்க. கண்டுபிடிச்ச தேறிய லாபத்தை போடுவீங்க. அடுத்து பகிர்வு போடுவீங்க. முதலாவது மூலதன வட்டி, இரண்டாவது சம்பளம், அடுத்தது இலாப பங்கு. எனவே மூலதன வட்டி பங்காளருக்கு போடுவீங்க. அடுத்தது சம்பளம் ஏபிசி ஒவ்வொரு பங்காளருக்கும் போடுவீங்க. தேறிய லாபத்துல இருந்து மூலதன வட்டி சம்பளத்தை கழிச்செடுப்பீங்க. ஒரு ஆன்சர் வரும். உதாரணமாக 500 எடுப்போம். அதை நீங்க லாப பங்கு லாப வீத அடிப்படையில பகிர்வு செய்யணும். 2க்கு 2க்கு 1. இது உதாரணத்துக்கு. எனவே ஏபிசி இந்த 500 பிரிச்சு போடுவீங்க. லாப பங்கு இதை கூட்டி எடுத்து 0வாக்கணும். இதை நாங்க சொல்லுவோம் இலாப நட்ட பகிர்வு கூற்று. அப்ப வருமான கூற்றுன்னு கேட்டு பகிர்வு உட்படன்னு கேட்டா முதலாவது மெத்தட் தனித்தனியே செய்யறது. ஒரு வருமான கூற்றை செஞ்சு தேறிய லாபமோ நட்டத்தையோ கணிப்பிட்டு அதுல இருந்து பகிர்வை செய்யறது. அடுத்து மெத்தட் 2 பார்ப்போம். ரெண்டாவது முறையை பாருங்க. வருமான கூற்றோடைய பகிர்வை செய்யறது. அப்ப நீங்க தலைப்பு எப்படி போடுவீங்க? வருமான கூட்டுன்னு தலைப்பு போட்டு பிராக்கெட்ல பகிர்வு உட்பட போட்டு ஒரே வரியில செய்யறது. முதலாவது வருமான கூற்ற செய்வோம். விற்பனை மைனஸ் விற்பனை கிரயம் கழிச்செடுத்தோம்னா மொத்த லாபம். அதோட ஏனைய வருமானங்களை கூட்டுவீங்க. பெற்ற கழிவு முதலீட்டு வருமானம். அதுல இருந்து செயற்பாட்டு செலவுகளை கழிப்பீங்க. விளம்பரம் சம்பளம். இது உதாரணத்துக்கு போடுறேன். அதே செலவுகளை கழிச்சோம்னா தேறிய லாபம் வரும். இந்த தேறிய லாபத்துக்கு கீழே அப்படி நாங்க என்ன செய்யறது? பகிர்வுண்டு அப்படி செஞ்சுட்டு போறது. சிம்பிளான மெத்தட். தனித்தனியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி ஒரே இதுலயும் செய்யலாம். அப்ப தேறிய லாபம் கண்டுபிடிச்சிட்டோமா? அதுக்கு கீழே பகிர்வு மூலதன வட்டி
ஏபிசி. அடுத்தது சம்பளம் ஏபிசி. அடுத்தது லாப பங்கு பங்காளர பேர். இப்ப தனித்தனியை போட்டு டோட்டல் பண்ணி கழிக்கணும். முதலாவது மூலதன வட்டி, அடுத்தது சம்பளம். இரண்டையும் கழிச்சு வர பெறுமதி எடுப்போம். அந்த பெறுமதியை நாங்கள் லாப நட்ட வீத அடிப்படையில கணிப்பிட்டு போட்டு இறுதியில ஜீரோவாக்குவோம். சரியா? இவ்வளவுதான் வருமான கூற்று பகிர்வு உட்பட. விளைஞ்சா இது ரெண்டையும் எழுதிக்கோங்க. இதை குயிக்கா எழுதிட்டு வருமான கூற்று பகிர்வு உட்பட ரெண்டு மெத்தடும் கிளியர்னா செட்ல போட்டுக்கோங்க. இதுல நீங்க மெத்தட் 1 செய்ய வேணாம். சரியா? தனித்தனியாக செய்யறது உங்களுக்கு டைம் போகும். ரெண்டாவது மெத்தடையே ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க. சரியா? அப்படி இல்லாட்டி தனித்தனியே பாட்டுல ஆனாவனாண்டு உடைச்சு கேள்வி வந்தா, துணை கேள்விகள் வந்தா, நார்மலா ஃபர்ஸ்ட் வருமான கூட்டு கேட்கறான், அடுத்து லாப நட்ட பயிர் கூட்டு கேட்டா தனித்தனியே செய்யுங்க. அப்படி இல்லாம டிரெக்டா ஒரே கேள்வி கேட்டா நீங்க ஒரே சார்ட்ல போட்டு செய்யுங்க. இதை எழுதிக்கோங்க. சரியா? எழுதுனா செட்ல போடுவோம். வருமான கூற்று பகிர்வு உட்பட நார்மலா வருமான கூற்று ஃபார்மேட், அடுத்து லாப நட்ட பயிர் கூற்று. அதை நீங்க தனித்தனியும் செய்யலாம் அல்லது ஒரே சார்ட்லையும் செய்யலாம். உங்களுக்கு ஒரே சார்ட்ல செய்யறது இலகுவான முறை. மூலதன வட்டி சம்பளம் கழிச்சு அதை பெறுமதி ஒன்று எடுக்கணும். இறுதியா அந்த பெறுமதியை தான் லாப பங்கு லாப நட்ட வீத அடிப்படையில பகிர்வு செய்யணும். சரியா? நார்மலா மூலதன வட்டி சம்பளம் எல்லாருக்கும் தெரியும். லாப பங்குன்னு சொல்றது தெரியாது. இதுல நாங்க கழிச்செடுக்கிற பெறுமதியை தான் பிரிச்சு போடணும். இது லாப பங்குன்னு மட்டும் வராது, நட்டமும் வரலாம். சரியா? அது கணக்கை பொறுத்து வரும். ஆனா பொதுவா லாப பங்குண்டு உங்களுக்கு வரும். அடுத்த இறுதியாக நிதி நிலைமை கூற்றுட ஃபார்மேட்டை மட்டும் சொல்லி தருவேன். அதோட பார்ட்னர்ஷிப் ஃபுல்லா முடியும். அதோட நாங்க என்ன செய்யணும்? பயிற்சிகளுக்கு மட்டும் பார்த்தா போதும்.
அதுக்கப்புறம் நாங்க ஜனவரி மட்டும் தொடர்ச்சியாக உங்களோட எக்ஸாம் வரைக்கும் பார்ட் 1 தேர்ட் டைம் பேப்பர் கிளாஸ், மேலதிகமான பார்ட் 1 பேப்பர் கிளாஸும், பார்ட் 2 ரிவிஷன், இது வரைக்கும் படிச்ச மூலேடுகள்ல இருந்து பங்குடைமை மட்டும் பார்ட் 2 ரிவிஷன் செய்வோம். சரியா? அதை மட்டும் ஃபுல்லா படிச்சோம்னா தேர்ட் டைம்ல இலகுவான முறையில் எடுக்கலாம். தொடர்ச்சியாக எல்லா கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணி ரெக்கார்டிங் சரி பார்த்து படிச்சுக்கோங்க. சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோம். நிதி நிலைமை கூட்டு. உங்களுக்கு நிதி நிலைமை கூட்டுனா என்னன்னு தெரியும். கணக்கீட்டு சமன்பாடு என்ன? சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்பு. அது என்னது? சமன்பாட்டு வடிவுல காட்டுறது. அதை கூற்று வடிவுல காட்டுனா நிதி நிலைமை கூற்று. ஒரு நிறுவனத்துல குறித்த தினத்துல காணப்படக்கூடிய நிதி நிலைமையை காட்டுறது. சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமைன்னு காட்டுறது. சரியா? அது உங்களுக்கு தனியுடைமையில எப்படி வரும்? அடுத்து லாப நோக்கமற்ற நிறுவனத்துல எப்படி வரும்? அடுத்தது பங்குடைமையில ஒரு நிதிநிலைமை கூற்று எவ்வாறு வரும்? இதெல்லாம் தனித்தனியே தெரிஞ்சு கொள்ளணும். எனவே ஒரு பங்குடைமையில உங்களுக்கு நிதி நிலைமை கூற்று எவ்வாறு வரும்னு பார்ப்போம். உங்களுக்கு பங்குடைமையை பொறுத்த மட்டும் நிதி நிலைமை கூற்றுல மாற்றம் அடையக்கூடிய ஒரே ஒரு விடயம் உரிமையாண்மையுடைய ஃபார்மட் மட்டும்தான். மத்த எல்லாம் பொதுவா அதே மாதிரி தான் வரும். நடைமுறை எல்லா சொத்துக்கள், நடைமுறை சொத்துக்கள், பொறுப்புகள் எல்லாம் ஒரே மாதிரி வரும். உரிமை மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். சரியா? பார்த்துக்கொள்வோம். இதுல நீங்க நிதிநிலைமை கூற்று, கிரயம், திரண்ட தேய்வு, தேறி எதுன்னு போடலாம். அது கேள்விகளை பொறுத்து போட்டுக்கோங்க. டபுள் லைன் அடிக்கிறதா அல்லது 3 அடிக்கிறதான்னு பாத்துக்கோங்க. சரியா? முதலாவது நடைமுறை அல்லா சொத்து. இதுல உதாரணம் 2 போட்டுக்கொள்வோம். காணி, கட்டிடம். அடுத்தது பாருங்க, நடைமுறை சொத்து. இதுல உதாரணத்துக்கு பாருங்க, இருப்புக்கள், கடன் பட்டோர், காசு. இப்ப நாங்க நடைமுறை அல்லா சொத்து, நடைமுறை சொத்து ரெண்டையும் கூட்டி எடுப்போம். மொத்த சொத்துக்கள். சரியா? அடுத்து நாங்க உரிமையாண்மைக்கு போறோம். உரிமையாண்மையில 2 விஷயம் தான் வரும். மூலதன கணக்கு, அதுல ஒவ்வொரு பங்காளர் ஏபிசி. அடுத்தது நடைமுறை கணக்கு, அதுல பங்காளர் பேரை போடுங்க ஏபிசி. ஒவ்வொரு பங்காளருடைய மீதிகளை போட்டு டோட்டல் பண்ணி எடுக்கும். அதே போல நடைமுறை கணக்கு மீதியை போட்டு டோட்டல் பண்ணி எடுக்கும். சரியா? உரிமை எப்படி வரும்? சிம்பிளானது. ஏற்கனவே உரிமை சொல்லி தந்துட்டேன். நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு, அதை அப்படியே ஃபார்மேட்ல போட்டா சரி. அடுத்து பாருங்க, பொறுப்புகள்ல முதலாவது நடைமுறை அல்லா பொறுப்பு. நடைமுறை அல்லா பொறுப்புல உதாரணம் பாருங்க, வங்கி கடன் டிரெக்டா போடும். அடுத்தது நடைமுறை பொறுப்பு. நடைமுறை பொறுப்புல உதாரணம் பாருங்க, கடன் கொடுத்தோர். அடுத்தது அட்டுறு செலவுகள். கூட்டி நடைமுறை பொறுப்புல போடும். இதுல பாருங்க, உரிமையாண்மையில பெருமதி சரி, நடைமுறை எல்லா பொறுப்பு சரி, நடைமுறை பொறுப்பு சரி, இது எல்லாத்தையும் கூட்டும். இந்த சொத்துக்கள பெருமதியும் உரிமை பொறுப்புட பெருமதியும் சமனாக வரணும். இவ்வளவுதான் நிதி நிலைமை கூற்று. உங்களுக்கு சிம்பிளா வடிவத்தை மட்டும் சொல்லித்தார. சரியா? அதுல கூறுகள் எல்லாம் தெரியும். தெரிச்சுல எல்லாம் படி தந்தேன். சரியா? நடைமுறையில் கட்டிடம் பெருமதிகள் அப்படி போடுவோம். நடைமுறை சொத்து இருப்பு கடன்பட்ட ஒரு காசு கூட்டி போடுவோம். நடைமுறையில் நடைமுறை சொத்தை கூட்டினா மொத்த சொத்துக்கள். அடுத்த உரிமை மட்டும் புதுசா வரும்.
மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு தனித்தனியை போட்டு கூட்டி எடுக்கணும். அடுத்து ரெண்டையும் கூட்டினா உரிமையோட மொத்த பெறுமதி. அடுத்து நடைமுறை எல்லா பொறுப்பு போடுவோம், நடைமுறை பொறுப்பு போடுவோம். அதை கூட்டி எடுத்து பொறுப்பையும் உரிமையும் கூட்டினா மொத்த பொறுப்பும் உரிமையும். எனவே மொத்த பொறுப்பும் உரிமையும் மொத்த சொத்துக்களும் சமனாக வரும். இவ்வளவுதான் நிதி நிலைமை கூற்று. எழுதிக்கோங்க. இதோட உங்களுக்கு பங்குடைமையில பூரணமா நோட்ஸ் விடயம் பேசிக் தியரி எல்லாம் முடிவடையுது. இதை எழுதிட்டு தொடர்ச்சியாக பங்குடைமையில சொல்லவா படிச்சாக்க சொல்லிக்கோங்க. பங்குடைமை ஓகேயா கிளியராண்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு முக்கியமான மேலதி விஷயம் எல்லாம் சொல்லி தந்துட்டேன். எந்தெந்த விடயம் பிளவுறது எல்லாம் நோட் அவுட் பண்ணி தந்துட்டேன். சரியா? சரியா? வெண்டை ஜாயின் பண்ண ஆக்க எல்லாரும் செட்ல போட்டுக்கோங்க. பங்குடைமை தியரி நேத்தோட முடிச்சுட்டு இன்றைக்கு மேலதிகமான விஷயமும் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். பங்குடைமை என்று சொல்றது உங்களுக்கு கஷ்டமா அல்லது ஈஸியா? செட்ல போடுங்க. எல்லாம் கிளியராண்டு போடுங்க. இல்ல புதுசா யாராவது ஜாயின் பண்ணி இருந்தா உங்களுக்கு தொடர்ச்சியா கிளாஸ் வேணும்னு சொன்னா அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு நடக்கக்கூடிய உங்களோட பேச்சுக்குரிய கிளாஸ் உங்களோட தேர்ட் டைம் எக்ஸாம் வரைக்கும் முழுமையாக ரிவிஷனும் பேப்பர் கிளாஸும் போகும். சரியா? முக்கியமான கிளாஸஸ் அதில் ஜாயின் பண்ணி படிச்சு கொள்ளலாம். பழைய ரெக்கார்டிங் எல்லா விஷயமும் தருவன், தொடர்ச்சியா பாருங்க. அடுத்த விஷயம், கிளாஸ்ல ஜாயின் பண்ணாத மாணவர்கள் கட்டாயம் ரெக்கார்டிங்கை பார்த்து முழுமையா படிச்சுக்கோங்க. ஓகே, செட்ல போடுங்க. எல்லாம் பங்குடைமை ஓகேயா? படிச்ச தியரி எல்லாம் கிளியரானு போடுங்க. கஷ்டமா ஈஸியானு போடுங்க. குயிக்கா போடுங்க. எல்லாரும் செட்ல போடுங்க. ஓகே, அப்ப நாங்க இன்ஷா அல்லா அடுத்த கிளாஸ் இவ்வளவு தொடர்ச்சியாக கிளாஸஸ் போட்டு செய்கிறேன். இன்ஷா அல்லா அடுத்த கிளாஸ் வந்து பார்ட் 2 ரிவிஷனும் இந்த பங்குடைமையில மேலதிகமான பார்ட் 1 பார்ட் 2 பயிற்சிகளும் தொடர்ச்சியா பார்ப்போம். சரியா? இன்ஷா அல்லா அடுத்த கிளாஸ் சந்திப்போம். எல்லாரும் நல்ல முறையில் படிச்சுக்கோங்க. டவுட் இருந்தா கேட்டு படிச்சுக்கோங்க. சரியா? ரெக்கார்டிங் போடுவேன். அதை திருப்பி எக்ஸாம் வரைக்கும் படிச்சு கொள்ளலாம். தேவைன்னா திருப்பி போட்டு பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஜிசாக்கல்லா ஹைரா.